ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதில் 10 டெஸ்ட் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 11th டெஸ்ட்டோட டாபிக்ஸ் என்னென்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் 11க்கான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுடர்ஸ் அண்ட் கிரானியூல்ஸ் அப்படின்னு 2 டாபிக் இருக்கும். பட் இது வந்து சிம்பிளாக பவுடர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பவுடர்ஸ் டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. இன்சஃபலேஷன், டஸ்டிங் பவுடர், எஃப்எஃப்என் பவுடர், எஃப்எஸ்என் கிரானியூல்ஸ் அப்படின்ட்டு. பட் இது 4 இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில டைப்ஸ் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பவுடர்ஸ் டாபிக் கீழே என்னென்னலாம் வருமோ எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்கலி நீங்கள் பவுடர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்மு. அப்புறம் இதோட அட்வான்டேஜஸ், இதோட ஸ்டெபிலிட்டி அதிகம், இதோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்வான்டேஜும் தெரிஞ்சுக்கணும், டிஸ்அட்வான்டேஜஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பவுடர்ஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக தான் அப்ளை பண்ணுவோம். பட் எக்ஸ்டர்னல் இல்லாமல் கூட இன்டர்னல் ப்ரிப்ரேஷன் பவுடர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இன்டர்னல் ப்ரிப்ரேஷனுக்கு என்ன பவுடர் இருக்குது, பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரூபாப் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்னல் ப்ரிப்ரேஷன், எக்ஸ்டர்னல் ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக பவுடர்னால் என்ன, அப்புறம் அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா பவுடர்ஸில் வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அட்மாஸ்ஃபியரில் வச்சு அதை டிஸ்பென்ஸ் பண்ணவும் முடியாது, ப்ரிப்ரேஷன் பண்ணுறதும் கஷ்டம். அப்புறம் ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நாசியா இல்லை ஒரு பேடு டேஸ்ட்டு இல்லை ஒரு பேடு ஸ்மெல் கொடுக்கக்கூடிய பவுடர்ஸை வந்து நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சீவ் நம்பரை பேஸ் பண்ணி ஃபைன் பவுடர், வெரி ஃபைன் பவுடர், இல்லை கோர்ஸ் பவுடர், மாடரேட்லி கோர்ஸ் பவுடர், இந்த மாதிரி ஒரு 5 டைப் பார்த்துருப்போம். ஆனால் அது இல்லாமல் இந்த கிளாசிஃபிகேஷனை பற்றியும் படிச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ், பல்க் பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னு 2ஆக பிரியும். அது இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில டைப்ஸ் கூட இருக்கும். சிம்பிள் காம்பவுண்ட் பவுடர், இல்லை பவுடர்ஸ் என்க்ளோஸ்ட் இன் சேஷட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சேஷட்ஸை பார்த்திங்கன்னா வேஃபர் கேப்சூல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சினோனிம். ஸோ சேஷட்னா வேஃபர் கேப்சூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சினோனிம்ஸும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸில் தான் இந்த ரூபார்ப் பவுடர் அப்படிங்கிறது வரும். அதோட யூஸ் என்ன, அதில் இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அது கூட வந்து ஏதாவது ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏஜென்ட்டோ ஆட் பண்ணுறாங்களா, அதை பற்றினா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பல்க் பவுடர் ஃபார் இன்டர்னல் யூஸ். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் யூஸில் தான் நிறைய பவுடர்ஸ் வந்து இருக்கும். லைக் இந்த டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்க இன்சஃபலேஷன், டஸ்டிங் பவுடர், இது இங்கே தான் வரும். இது இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில டாபிக் இருக்குது. ஸ்னப்ஸு, டென்டிஃப்ரைசஸ் அப்படின்னு இன்னும் 2 பவுடர்ஸ் இருக்குது. அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மெடிக்கல் டஸ்டிங் பவுடர்னு ஒன்று இருக்குது, சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பவுடர்ஸ் வந்து இந்த டஸ்டிங் பவுடர் வந்து எந்த சீவ் நம்பரில் பாஸ் ஆகி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டஸ்டிங் பவுடருங்கிறது பேசிக்கலி என்ன, அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டால்க் இருக்கும். அது இல்லாமல் கூட வந்து ஒரு சில அடிட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன ஆட் பண்ணுவாங்க, எவ்வளோ குவான்டிட்டியில் ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த டஸ்டிங் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் அதை ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு ஆட்டோக்ளேவ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஹாட் ஏர் ஓவன் யூஸ் பண்ணுறாங்களா, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டஸ்டிங் பவுடரோட யூஸும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்சஃபலேஷன், அப்புறம் ஸ்னப்ஸ். இது 2ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமிலர், ஆனால் 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்சஃபலேஷன் அப்படிங்கிறது பாடி கேவிட்டிக்குள்ளார இன்சஃபலேட்டருங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை இல்லை ஒரு மிஷினை யூஸ் பண்ணி பாடிக்குள்ளார அனுப்புறது இன்சஃபலேஷன் சொல்லுவாங்க. இல்லை இதில் வந்து ஏரோசோல் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணலாம். ஏரோசோல் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்சஃபலேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸ்னப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இன்சஃபலேஷன் மாதிரியே அந்த பவுடரை பாடிக்குள்ளே தான் அனுப்பணும். ஆனால் இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்மளோட நாஸ்ட்ரில்ஸ் வழியாக இன்ஹாலேஷன் மூலிமா உள்ளே அனுப்பணும். ஸோ இதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. மேனுவலாக நம்ம வந்து சுவாசப்பாதை மூலிமா இன்ஹால் பண்ணி உள்ளே அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்சஃபலேஷன்ஸ் பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஸ்னப்ஸு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். காமனாக ஸ்னப்ஸு பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக்கு இல்லை
சுவாச பாதையில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு ஸ்னப்ஸ் வந்து காமனாக கொடுப்பாங்க. ஏன்னா அது நேசல் ரூட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அதோட யூஸ் எல்லாமே வந்து அந்த ரீஜியனை சுற்றி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்சஃபலேஷன், ஸ்னப்ஸு இது இல்லாமல் டென்டிஃப்ரைசஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த வேர்டு பாருங்கள், டென்ட். இதை பார்த்திங்கன்னா டென்டிஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டென்ட்டுன்னா டூத்தை குறிக்குது. ஸோ டூத் பவுடர் தான் டென்டிஃப்ரைசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டூத் பவுடரில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவாங்க, டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுவாங்க, அப்ராசிவ் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ளேவரிங் ஏஜென்ட்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னென்ன காம்போனண்ட் ஆட் பண்ணுறாங்க, டிட்டர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அப்ராசிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, பர்டிகுலராக கால்சியம் கார்பனேட், அது இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில சால்ட்லாம் அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் என்ன ஆட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த டூத் பவுடருக்கு பார்த்திங்கன்னா புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிப்ரேஷனில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஸ்வீட்னிங் ஏஜென்ட்லாம் கூட இருக்கும், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டும் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன, எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இந்த பவுடர்ஸ் டாபிக் கீழே வரக்கூடிய பல்க் பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது சேஷட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். இந்த சேஷெட்டை தான் வேஃபர் கேப்சூல் சொல்கிறாங்க. இந்த சேஷெட்டில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ட்ரக்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க அண்ட் இதோட கேரக்டர் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சேஷெட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும், வெட் சீல் சேஷெட்ஸ், ட்ரை சீல் சேஷெட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. அந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரை சீல் சேஷெட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், இதே மாதிரி வெட் சீல் சேஷெட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இந்த பவுடர்ஸ் கீழே வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் கூட இந்த பவுடர்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அட்மாஸ்ஃபியரில் அந்த பவுடர் பட்டுச்சு அப்படின்னா லிக்விஃபேக்ஷன் வந்து ஆகும். இதே மாதிரி டீலிக்கோசென்ட்னும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் பவுடர்னால் என்ன, டீலிக்கோசென்ட் பவுடர்னால் என்ன, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் யூடெக்டிக் மிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதுவும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த பவுடர்ஸ் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஹைக்ரோஸ்கோபிக், டீலிக்கோசென்ட் இந்த பவுடர்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பர்டிகுலராக வந்து இந்த பவுடர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் தன்மை கொண்டது, இல்லை இந்த பவுடர் வந்து டீலிக்கோசென்ட் தன்மை கொண்டது, இல்லை எஃப்ளோரசன்ஸ் தன்மை கொண்டது, இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் லாஸ்ட் எம்ஆர்பியில் கூட இதில் ஏதோ ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த பவுடரோட ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக் டைல்யூஷன். ஜாமெட்ரிக் டைல்யூஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எம்ஆர்பியில் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ ஜாமெட்ரிக் டைல்யூஷனுங்கிறது பொட்டன் ட்ரக்கை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு, இதை தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவுடர் இருந்தால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 4-5 டைப்ஸ் தான் இருக்கும். ஜாமெட்ரிக் டைல்யூஷன், ஸ்பேச்சுலேஷன், ட்ரைச்சுரேஷன், டம்ப்ளிங், அப்புறம் இன்னொரு டைப் இருக்கும். ஒரு 5 டைப் வரும். இந்த 5 டைப்புக்கும் டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அதில் ஏதாவது மிஷின் இல்லை எக்யூப்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, அண்ட் பர்டிகுலராக என்ன மாதிரியான பவுடர் வந்து அந்த ப்ரிப்ரேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜாமெட்ரிக் டைல்யூஷனில் வந்து பொட்டன் பவுடரை யூஸ் பண்ணுறாங்க. இதே இந்த ஸ்பேச்சுலேஷன் பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவுடர்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்கிறப்ப ஸ்பேச்சுலேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது. இப்போ டம்ப்ளிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து வைடு மவுத் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து அங்கங்கே வரும். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் வந்து ஸ்பேச்சுலேஷன், ட்ரைச்சுரேஷன், டம்ப்ளிங், ஷிஃப்டிங், ஜாமெட்ரிக் டைல்யூஷன், இந்த 5 மெத்தடும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பவுடர்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னாலே போதும். யூ கேன் கம்ப்ளீட் திஸ் டாபிக். அண்ட் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டாப்பிக்கில். டெஸ்ட் பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் யூடியூப்பில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Vasant Murugesan.